ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஸோ அதனால் நமக்கும் நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 டாபிக் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அண்ட் விக்கல் விக்ரம் உடைய கான்வர்சேஷன். நைட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்வர்சேஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து கமுருதீன் ஒரு அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காரு. ஸோ என்ன முடிவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன அதெல்லாம் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒயில்டு கார்டு உள்ளே வர போகிறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராக தான் உள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸுக்கு இருக்க போகுது. பிகாஸ் 4 பேர் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திவ்யா கணேஷ், அப்புறம் அவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட்டு சாண்ட்ரா, அவங்களும் விஜய் டிவி தான். பிரஜன் விஜய் டிவி, அமித் பார்கவ் விஜய் டிவி. அமித் பார்கவ் ஹேஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸஸ் பிக் பாஸ் வாய்ஸ் பேசுனது கனடாவில் 2 சீசன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை விட்டு இன்னும் கசன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் விக்கல் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்ன நீ ஒத்துக்க மாட்டேற யாருக்கிட்டையுமே அப்படின்னு சொல்லி நம்ம விக்கல் விக்ரம் கேட்குறாரு. அதுக்கு ஒன்று, இது ஒரு நேச்சுரல் கேரக்டர் தான், நான் வேணும்னே சண்டை போகிறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாதுடா. எனக்கு அக்ரி பண்ண முடியாது. இல்லடி, அதுக்குன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நீ அக்ரி பண்ண மாட்டியான்றாரு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு அக்ரி பண்ண தோணலைடா இந்த விஷயத்தில், அதனால் நான் சண்டை போடுறேன்டா. அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என் கேரக்டர் அப்படி. ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தால் நான் உடனே வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். பட் ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்னா, ஒன்று என்ன மாதிரியா என்னது அப்படின்றாரு. ஆமாம், நீ ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருப்ப. இதனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னுடைய கேம் பிளேல நான் இப்படி ப்ளே பண்ணுறேன், உன்னுடைய கேம் பிளே நீ அப்படி ப்ளே பண்ணுற, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரே போடா பார்த்தீங்க அப்படின்னா போட்டாங்க. விக்ரம் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. என்னடா அது அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம இவள்கிட்ட விதைச்சது நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை கிளம்பிட்டார். அடுத்து திவாகர் வர்றாரு. உள்ள கழுத்து துடுக்குது, ஒரு ஆடு வருது. உடனே திவாகர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விக்ரம் போட்டு வாங்குறான், என்ன ஓவராக பண்ணுறான், நான் என்னத்தை பண்ணேன், நான்லாம் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி, நீ என்றைக்குமா கேட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்வதி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உத்திர தாண்டவமாக ஆடிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அதுக்கு அடுத்து தான் ஒரு காமெடி. கமுருதீன் அவர் பார்த்தீங்கன்னா நைட்டாக பிரவீன்ராஜ் அண்ட் கானா வினோத் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வியானாவோட ஆட்டிடியூட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஓவராக இன்ட்ரூவிங்காக பண்ணுறா, நம்ம கொஞ்சம் சும்மா இருந்தாலும் இவளை பார்த்தாலே காண்டாய் திருப்பி வர்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரி விடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமா. இல்லைடா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஓகே, நான் ஃபைட் பண்ணுவேன். கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ட்ரிகர் பண்ணால் நமக்கு கோவம் நல்லா வருது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ பிரவீன்ராஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே பார்த்தீங்கன்னா கமுருதீன் அதான் சொல்கிறாரு, அதானே நானும் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாம் ஓகே தானே இந்த வாரம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு தோணுது. இப்போதைக்கு நல்லா தான் போகுது. ஆனால் பாயிண்ட் பேசுகிற இடத்துல நான் போய் பாயிண்ட்டை பேசி விட்டுறேன், சரியா? அதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்னா, இந்த வாரம் நான் அதை தாண்டணும், அவ்வளோதான். கரெக்டாக இருக்கணும், வாயை திறக்காமல் பேசிடணும். இங்கே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, என்னுடைய வாயை தைச்சிப்பேன் இந்த வாரம். அப்படி பண்ணிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அதாவது கமுருதீன் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. 4 வாரம் நான் தாண்டிட்டேன்னா கண்டிப்பாக டாப் 5 அப்படின்றாரு. ஸோ அது என்ன மனநிலையில் சொல்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி அவர் சொல்லி அனுப்பியிருப்பாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் என்னென்னா, இந்த மாதிரி முடிவு நான் எடுத்திருக்கேன், இந்த 2-3 நாள் என் ரசிகர்களும் என்னை இது பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பில்டப் பண்ணிட்டு இருந்தார். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு கானா வினோத் ஒரு பக்கம் தூங்க, பிரவீன்ராஜ் ஒரு பக்கம் மல்லாக் படுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ கமுருதீன் எப்படி கேம் அணுக போகிறாரு. ஒயில்டு கார்டு வர்றவங்க ஆக்ரோஷமாக கமுருதீன் அடிக்கிறது தான் வருவாங்க. ஏன்னா அவர் கேமை இக்னேட் பண்ணிட்டு இருக்காப்புல, பார்வதியோட சேர்ந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அப்போ கமுருதீனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அந்த சீசனுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று, பார்வதி என்னதான் கமுருதீன் வார்த்தையை அடக்கினாலும் பார்வதி கிட்ட பேசுகிற இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஹார்னின்னு பேசியிருக்காரு. ஹார்ன் நம்ம சொன்னோம்ல, ஹார்னி அது NY. ஸோ ஹார்னினா நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க, கொஞ்சம் தூண்டுதல் வகையில் பேசுவது. ஸோ இந்த மாதிரி எதுக்கு பேசுகிறாரு அப்படின்றது தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நல்லா போகிற கிராஃபில் இந்த மாதிரி ஒன்று வாங்கி அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாருமே, அப்போ பாரதி மட்டும் அப்போ பேசும்போது இனிச்சிச்சு, இப்போ பேசும்போது கசக்குதான்றாங்க. அது பேசுகிறதே தப்பு, அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கமுருதீன் பண்ணுறது தப்புனா தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, சரியா? சும்மா உட்காந்து சும்படிக்கிறதுலாம் நமக்கு வேலை கிடையாது, தப்பு, சரியா? ஸோ அதுக்கு அவர் அந்த கேம்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு, 30 கேம்லாம் தூக்கி போட்டு அவருடைய கேம் அவர் ஆடுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வைல்டு கார்டு என்ட்ரி இந்த வீட்டுக்கு வந்த பிறகு கேம் மாறுமா, டைமென்ஷன் மாறுமா அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.